இன்றைக்கும் தேவனுடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கென்று ஆயத்தம் பண்ணியிருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை இந்த நாளில் நாம் கேட்கலாம். 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. கண்களை அடைத்து தலையை வணங்கி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நான் அவன் உள்ளங்கையில் இருக்கையா, யாருமில்லை நீக்கி தோஷம் செய்யுவா. ஞானவன் உள்ளங்கையில் இருக்கையா, யாருமில்லை நீக்கி தோஷம் செய்யுவா. இன்னனைக்கு வந்து നേരിടുന്നതെല്ലാം തങ്കിതമാനെന്ന് ഞാൻ അറിയുന്നു. ഇന്നെനിക്ക് വന്ന് നേരിടുന്നതെല്ലാം തങ്കിതമാനെന്ന് ഞാൻ അറിയുന്നു. എൻ ദൈവമേ, നിന്നിഷ്ടം ചെയ്യുവാൻ വന്നിടുന്നേ ഞാൻ ഇന്ന് മോദമായി. നിന്നിഷ്ടം ചെയ്യുവാൻ വന്നിടുന്നേ ഞാൻ ഇന്ന് മോദമായി. എന്റെ ഇഷ്ടം ഒന്നോ വേണ്ട പ്രിയനേ, നിന്റെ ഇഷ്ടം എന്നിൽ പൂർത്തിയാകണേ. എന്റെ ഇഷ്ടം ഒന്നും വേണ്ട പ്രിയനേ, നിന്റെ ഇഷ്ടം എന്നിൽ പൂർത്തിയാകണേ. உங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இந்த காலை வேளையில எங்களுடைய இஷ்டம் அல்லப்பா, எங்களுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய சித்தமாத்திரம் நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறப்பா. ஒவ்வொரு நிமிஷந்தோறும் உடைய சித்தத்தை நிறைவேற்றுள்ளாய் காணப்பட எனக்கும் எங்களுக்கும் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். எங்களை பலப்படுத்தும், எங்களை தைரியப்படுத்தும், எங்களை உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் வெறுமையாய் இடத்திற்கு வந்தோம், நிரப்பப்பட்டவர்களாய் நிறுத்தப்பட்டு நாங்கள் வெளியேற எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீரா. உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்திருக்கட்டும். நாதா, அடியனை மறைத்துக் கொள்ளும். உங்களுடைய வார்த்தைகள் அடியன் வாயில இந்த காலவெளியில போடுவீராக. வந்திருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய். அடியனை மறைத்துக் கொள்ளும். உம்மை மாத்திரம் உயர்த்த அனுக்கிரகம் பாராட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்ட ஒரு நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வசனத்தை மீண்டுமாய் நான் வாசிக்க கேட்போம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தேவ சித்தம் என்ன என்பதை குறித்து தான் இந்த கடந்த வாரங்களிலே நாம் சற்று சிந்தித்து வந்தோம். இந்த வாரத்திலேயும் நம்மை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன? நான் கடந்த வாரத்தில் பார்த்தோம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்று பார்த்தோம். ஒருவர் ஆயிலும் என்ன செய்வதில்லை, கெட்டு போக அவருக்கு விருப்பமே இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இரண்டாவது காரியம், ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, சத்தியத்தை அறிகிற அறிவிலே என்ன செய்ய வேண்டும், வளர வேண்டும். ஏன்னு சொன்னால் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாகும். சத்தியத்தினாலே நீங்கள் என்ன செய்யப்படுகிறீர்கள், பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அதனால
தேவனுடைய சத்தியம் இன்னதென்று நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியம். இன்றைக்கு உங்களோடு நான் பேசும்படிக்கு தேவாவியானவர் எனக்கு சுட்டி காண்பித்த தேவனுடைய வார்த்தை வசனத்தில் நான் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கிறேன். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவர் மனுஷர் அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, அப்போஸ்தலனாகிய பவுலடியார் தெசலோனிக்கேயில் உள்ள சபையாருக்கு தர்மியான நிருபத்தை அவர் எழுதுகிறவராய் காணப்படுகிறார். அந்த தெசலோனிக்கே சபை மிகவும் மேன்மை உள்ள ஒரு சபையாய் காணப்பட்டது. நாம் 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போமானால், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் யார்? தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். 2வது வசனத்தில் வாசிக்கும் போது அவர்கள் கிரியைகளோடு கூட விசுவாசம் உடையவர்களாய் காணப்பட்டவர்கள். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று நமக்கு தெரியும். அதனால் அவருடைய விசுவாசத்தின் கிரியை. 2வது அன்பின் பிரயாசப்படும் போதெல்லாம் அன்போடு கூட பிரயாசப்பட்டார்கள். 3வது காரியம், நம்பிக்கையிலே எப்படி இருந்தார்கள்? பொறுமையாய் காணப்பட்டவர். இப்படிப்பட்ட சபைதான். மாத்திரமல்ல, இவருடைய விசுவாசம் உலகமெங்கும் என்ன செய்தது? பரம்பி இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் அவர்கள் யாராயிருந்தார்கள்? மாதிரிகளாயிருந்தார்கள். 7ஆம் வசனத்தை பாருங்கள். மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் எப்படி இருந்தார்கள்? மாதிரிகளாய் காணப்பட்டார்கள். மாத்திரமல்ல, கடைசி வசனம் சொல்லுகிறது, அவரை மரித்தோர்ந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதை பாத்தீங்களா? கர்த்தருடைய வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஜனம். அந்த ஜனம் நீங்க வசனத்தில் வாசிப்பீர்கள் என்றால் 1 தெசலோனிக்கேயர்ல 5 அதிகாரங்களிலேயும் கர்த்தருடைய வருகையை குறித்து திட்டவட்டமாய் பவுல் அவர்களோடு கூட பேசி இருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர்ல பார்ப்போமானால் அங்கேயும் எழுதப்பட்டிருக்கிற காரியம் எதிர்கிறிஸ்துவை குறித்து, அந்தி கிறிஸ்துவனுடைய காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத, கடைசி காலத்தின் அனுபவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே ஒன்று நன்றாய் அறிய வேண்டும், இந்த சபையார் எப்பொழுது நம்மை மீட்க இயேசு ஆகாயத்தில் என்ன செய்வார்? இறங்கி வருவார் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சபை. அப்படிப்பட்ட சபைக்குத்தான் நிருபம் எழுதும் போது அவர் இங்கே எழுதுகிறார், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். ஏன் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும்? லேவியராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 19:2. நீ இஸ்ரவேல் புத்திரர் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எப்படி இருங்கள்? பரிசுத்தராயிருங்கள். உங்கள் தேவனும்
கர்த்தருமாகிய நான் பரிசுத்தராயிருக்கிறேன், ஆகையால் நீங்களும் எப்படி இருங்கள். அப்ப நம்மை அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். நம்முடைய தேவன் பரிசுத்தர். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது தன்னுடைய நிருபத்தில் விதமாய் சொல்கிறான். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15 16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எப்படி இருங்கள்? பரிசுத்தராயிருங்கள். நன்றாய் கவனிப்ப கர்த்தருடைய வசனத்தை. 15வது வசனம் சொல்லுகிறது, உங்களை அழைக்கிறவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும். இங்கே நடக்கை என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் in all your conversation என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் உங்கள் சம்பாஷணைகளிலே எப்படி இருங்கள்? பரிசுத்தராயிருங்கள். ஏனென்றால் நம்முடைய பேச்சு தான் ஒரு மனுஷனை என்ன செய்கிறது? கரைப்படுத்தி விடுகிறது. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை என்ன செய்யும்? கெடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆகையினால் நம்முடைய சம்பாஷணைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தமாஷாய் பேசுகிறது, கிண்டலாய் பேசுகிறது, பலவிதமான காரியங்கள் நம்முடைய சம்பாஷணையில் வரும்போது அதெல்லாம் நம்முடைய இருதயத்தை என்ன செய்கிறது? கரைப்படுத்தி விடுகிறது. யாக்கோபு சொல்லுகிறது போல நம்முடைய நாவு எப்படிப்பட்டது? நெருப்பு. அது ஆயுள் சக்கரத்தை என்ன செய்கிறது? கொளுத்தி விடுகிறதாய் காணப்படுகிறது. அது நம்ம ஜீவிதத்தை கரைப்படுத்தும். ஆகையினாலே நம்மை அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். ஆகையினாலே நம்முடைய பேச்சு எப்போதும் எப்படி இருப்பதாக? சுருக்கமாயிருப்பதாக. நீ தேவாலயத்திற்கு போகும்போது உன் நடைகளை என்ன செய்? காத்துக்கொள். தேவன் வானத்தில் இருக்கிறார். ஆகையால் உன் வார்த்தைகள் எப்படி இருக்கும்? சுருக்கமாயிருப்பதாக. நம்ம எப்படி இருக்கிறோம்? பேசுகிறோம். அருமையானே, பேச்சினாலே கரைபடாதபடிக்கு நம்முடைய நாவு எப்போதும் தாவீது சொல்லுகிறது போல, ஆண்டவரே என் வாய்க்கு என்ன செய்யும்? காவல் வையும். 39ஆம் சங்கீதத்தில் சொல்லும் போது அங்கே சொல்லுகிறார் 2வது வசனத்தில், நான் உமக்கு 39ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாசிங்க. என் நாவினால் நான் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைத்தேன். நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன். நலமானதையும் என்ன செய்யவில்லை? பேசாமல் அமர்ந்திருந்தேன். நல்லது கூட பேசலவை. அருமையானவர்களே, இந்த காலையில நம்முடைய பரிசுத்தத்திற்கு நம்மை அழைத்திருக்கிறாரே. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு என்ன செய்தேன்? பாத்தீங்களா? நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டார்கள்? அவருடையவர்களாயிருக்கும்படிக்கு, கர்த்தருடையவர்களாயிருக்கும்படிக்கு. அப்ப கர்த்தருடையவர்கள் எப்படி இருப்பார்கள்? பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய் காணப்படுவார்கள். நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற வேளையில வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 10:10, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? பாத்தீங்களா? நாம் பரிசுத்தமாக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் என்ன செய்யப்பட்டது? பலியிடப்பட்டது.
அப்ப நமக்காக மரித்திருக்கிறாரே, எதற்காக என்றால் நாம் அவருடைய ஜனமாயிருக்கும்படி, அவருடைய ஜனம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டுமே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நாம் என்ன செய்யப்படுகிறோம்? பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் நாம் பரிசுத்தத்தில் பூரணம் அடையவில்லை. பரிசுத்தத்தில் பூரணம் எங்கே? கர்த்தர் வரும்போதுதான். ஆகையால் நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டியது அவசியம். யோசேப்பை குறித்து வசனத்தில் வாசிக்கிறோமே, பாவம் செய்யும்படியான சூழ்நிலை வந்ததான வேளையில அவன் பாவம் செய்யாதபடிக்கு தன் வஸ்திரத்தை விட்டு விட்டு என்ன செய்தான்? ஓடுகிறவனாய் காணப்பட்டான். அருமையானே, தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? தன் இருதயத்தில் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட காணப்பட்ட மனுஷன். தாவீதை குறித்து பார்க்கிறோம், பாவம் செய்து விட்டான். பாவம் செய்த போது நாத்தான் தீர்க்கதரிசி அவனை வந்து எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எச்சரித்த வேளையிலே கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கிறோம், அவன் தன்னை குற்றத்தை ஒப்புக்கொள்ளுகிறவனாய் காணப்பட்டான். ஆண்டவரே என்னை மன்னியும். 51ஆம் சங்கீதத்தை அவன் அன்னைக்கு பாடுகிறத நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய ஜீவிதத்தில் ஒருவேளை தவறுகள் நேரிடலாம். காரணம், நம் மனுஷர் தானே. நான் ஒன்றும் ஆவியின் மண்டலத்தில் காணப்படுகிறதில்லை. நம்முடைய ஜீவிதம், நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கரைப்படுத்துகிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால ஒருவேளை நாம் தவறினாலும் நாம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? சீர்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியம். பரிசுத்தத்திற்கு ஏதுவாய் நாம் காணப்பட வேண்டும். ஏன் நாம் பரிசுத்தமாக வேண்டும்? ஏன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் கர்த்தர்? சங்கீதம் 96:9 வாசிக்கும் போது அங்கே வசனம் சொல்கிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை என்ன செய்யுங்கள்? தொழுது கொள்ளுங்கள். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். நன்றாய் கவனியுங்கள். எல்லாரும் கர்த்தரை தொழுது கொள்ளலாம், ஆனால் கர்த்தரை தொழுது கொள்வதற்கு ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்படி அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? பரிசுத்த அலங்காரத்துடனே. வேற அலங்காரம் அல்ல, பரிசுத்தம் அலங்காரமாய் காணப்படுகிறது. வசனத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தினுடைய அலங்காரமாய் காணப்படுகிறது. அதனால்தான் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து சொல்லும்போது பரிசுத்தவான்கள் கூடி வருகிற ஒரு ஸ்தலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய ஜீவிதத்தில் நான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்க வருகிறோமே, பரிசுத்தத்தோடு நாம் ஆராதிக்க வேண்டுமே. யோவான் 4:24 வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அடுத்தது அந்த ஸ்திரீ அவரை அங்க வசனத்தில் நான் வாசிக்கிற காரியம், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும். இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் என்ன செய்கிறார்? பார்த்தீங்களா? அப்ப அவரை ஆராதிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? பரிசுத்தத்தோடு உண்மையோடு ஆவியோடு கூட கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:3 வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:3. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்கிற, ஆவியினாலே கர்த்தருக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேலும் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். வசனத்தில் சொல்லுகிறார், ஆவியினாலே கர்த்தருக்கு என்ன செய்து? ஆராதனை செய்து.
தேவ ஆவியிலே நிறைந்து கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். அப்படி ஆராதிப்பதற்குத்தான் இந்த ஜனத்தை நாம் தமக்கென்று என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்ப அவரை துதியை சொல்லி வருகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? பரிசுத்தமாயும் உண்மையாயும் ஆவியிலே கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏன்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை என்ன செய்ய கடவோம்? அப்ப தேவனுக்கு பிரியமான ஆராதனை எது? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை ஆராதனை செய்வது. அருமையான கர்த்தருடைய ஜனமே, எதற்காக அப்படி ஆராதனை செய்ய வேண்டுமா? பிரியமாய் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம். உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவே என்று போயிருக்கிறார். அருமையானே, இந்த உலகத்திற்குரிய ராஜ்யம் அல்ல. இதெல்லாம் 5 வருஷத்துக்கும் 10 வருஷத்துக்கும் போராடு. ஆனால் அந்த ராஜ்யம் அப்படிப்பட்டதல்ல. இதெல்லாம் அசைந்து போகும், ஒன்றுமில்லாமல் தரைமட்டமாகும். ஆனால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு அவருடைய கிருபையை என்ன செய்ய கடவோம்? பற்றி கொள்ள கடவோம். கர்த்தருக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய வேண்டுமே. அவர்களுக்கு அப்படி ஆராதனை செய்யறவர்களுக்கு அல்லவா அசைவில்லாத ராஜ்யம் கர்த்தர் தரப்போகிறார். அந்த ராஜ்யத்தை பெரும்படிக்கல்லவா இவ்வளவு பிரயாசப்படுகிறோம். இயேசு சொல்லி கடந்து போனாரே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக என்ன செய்கிறேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துவதிலே சொல்லுவோமே, நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிற கர்த்தர், அதை ஆயத்தம் பண்ணின பின்பு அவர் இருக்கிற இடத்துல நாமும் இருக்கும்படியாய் திரும்ப வந்து மறுபடியும் நம்ம என்ன செய்வார்? சேர்த்துக் கொள்வாரே. அந்த ராஜ்யத்தில் நாம் பங்காளிகளாய் மாறும்படிக்கு நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் அந்த வாஞ்சியும் விருப்பமும் எப்போதும் குறைவில்லாததாய் காணப்பட வேண்டும். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. நான் உலகத்தான் அல்லாது போல நீங்கள் உலகத்தார் அல்ல. என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல என்று சொன்னாரே பிலாத்தோ பார்த்து. அப்படியானால் அந்த ராஜ்யத்திலே கடந்து போக வேண்டிய நாம் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வசனத்தில் அருமையான அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் போது அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 11வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 10லிருந்து வாசிங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போ, பூதங்கள் வெந்து உருகி போ, பூமியும் அதிலுள்ள கிரியைகளோ எரிந்து அழிந்து போ. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று நாம் அறியாதிருக்கிறோமே. அதை போல கர்த்தர் எப்பொழுது வருவார் என்று யாரும் அறியும்.
இந்த வாரத்தில் என்னை அதிகமாய் பிடித்து குலுக்கின ஒரு சம்பவம். கடந்த புதன்கிழமை சேலத்தில் நடைபெற்றதானே போதகர் அபிஷேக ஆராதனைக்கு இன்டர்வியூ நடத்தும்படியாய் கடந்து போயிருந்தேன். ஒவ்வொருவராய் அவர்களுக்கு இடத்துல கேள்விகள் கேட்டு அவர்கள் அதற்கு ஆயத்தமுள்ளவர்களா, அதற்கு தகுதி உள்ளவர்களா என்றெல்லாம் பரிசோதனை செய்து ஒவ்வொருவரையாய் நாங்கள் அனுப்பி கொண்டிருந்தோம். அப்படி செய்து கொண்டிருந்த வேளையில 2 சகோதரிமார் வந்தார்கள். அவருடைய அப்ளிகேஷன் எல்லாவற்றையும் நான் பார்த்து அவரிடத்துல கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். அதில் ஒரு சகோதரி நான் கேட்ட கேள்வியின் முகாந்திரமாய் அழ ஆரம்பித்தார். நான் சொன்னேன், ஏன் சிஸ்டர் அழுகிறீங்க? அவர் சொன்னார், ரொம்ப இளவு வயது, 30 வயதுக்குள்ளதான் இருக்கும். அவருடைய கணவருக்கு ஒரு 32 வயது தான். ஐயா, என் கணவர் தண்டுவடத்தில் வந்த ஒரு பலவீனத்து நிமித்தமாய் ஆப்ரேஷனுக்கு கொண்டு போனோம். பல லட்சங்கள் செலவு பண்ணினோம். வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். வீட்டுக்கு வந்த மறுநாளிலே அவர் மரித்து போனார். என் இருதயத்தை குலுக்கிற்று. அடுத்த ஒரு சகோதரி வந்தார். அவர்களை பார்த்து கேட்டேன், சகோதரியே, நீங்கள் இந்த போதக அபிஷேகம் கேட்பதற்கு காரணம் என்ன? அவர்கள் சொன்னார்கள், ஐயா, என் கண்ணெதிரே என் கணவர் ஊழியர் மரித்து போனது என் கண்கள் கண்டது. என் பிள்ளையை பள்ளிக்கூடத்தில் விட்டு திரும்பி வந்தார். திரும்பி வந்து ஆலயத்தில் என்னை நிற்க சொல்லியிருந்தார் வெளியே போவதற்காக. நான் ஆலயத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். என் கண் எதிரே ஒரு பஸ், சேலம் பஸ் அடித்து 20 அடி தூரத்தில் போய் விழுந்தார். அங்கேயே மரித்து போனார். ஐயா, இருதயம் நொறுங்குண்டது. அவர்களிடத்தில் எல்லாம் கேள்விகளை கேட்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி தைரியப்படுத்தி கடைசியாய் நான் தான் பிரசங்கம் பண்ணினேன். அந்த பிரசங்கத்தில் அந்த சகோதரிகளுக்காய் விசேஷமான ஆறுதல் வார்த்தைகளை கூறி அனுப்பிவிட்டேன். அவளை அழைத்து கொண்டு வந்த ஒரு போதகர் மேட்டூர் வட்டாரத்தில் கோஆர்டினேட்டராய், ஒருங்கிணைப்பாளராய் காணப்படுகிறார். அவரிடத்தில் கடைசியாய் நான் தான் அவருடைய காரை பிடித்து கொண்டு கடைசியாய் சில வார்த்தைகளை பேசினோம். நான் மறுபடியும் சந்திப்போம், கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும் என்று அவர்களை வழி அனுப்பினேன். அடுத்த நாள் காலையிலே நான் ஜெபம் பண்ணி, நான் எப்பொழுதும் வழக்கமாய் என்னுடைய செல்போனை வேதமெல்லாம் வாசித்து முடித்த பிறகுதான் எடுப்பேன். ஆனால் அன்றைக்கு திடீரென்று எடுத்து பார்த்தேன். பாஸ்டர் பால் நடராஜன் மேட்டூரில் கர்த்தருக்குள் நித்திரைந்தார் என்று கேள்விப்பட்டேன். என்னுடைய இருதயம் அப்படியே குலுங்கி போயிற்று. யோசித்து பாருங்கள், முந்தின நாளிலே ஒன்றாய் எங்களோடு கூட அந்த இன்டர்வியூவில் காணப்பட்டவர், எங்களோடு கூட ஒன்றாய் ஆகாரம் புசித்தவர், கடைசி நிமிஷத்தில் அவரை அனுப்பும் போது நான் தான் அனுப்பின, வழி அனுப்பினேன். ஆனால் செய்தி காலையிலே மரித்து போனார் என்று வரும்போது எப்படி இருக்கும்? இத்தனைக்கும் அவர் ஒன்றும் என்னுடைய சரீரத்தை போல கனமுள்ள சரீரம் இல்லை, சாதாரண சரீரம். அருமையான சகோதரி பியூலாவுக்கு தெரியும், நல்ல ஒரு ஊழியக்காரர், எப்போது சிரித்த முகத்தோடு கூட காணப்படுவார். எல்லாருக்கும் அன்போடு கூட உபசரிப்பு செய்கிறவரும் உதவி செய்கிற இருதயம் கொண்டவருமாய் காணப்பட்டவர். ஒரு நாள் அவர் கோபப்பட்டு நான் பார்த்ததில்லை. அருமையானே, ஏன் இதை சொல்லுகிறேன்? மரணமோ அல்லது கர்த்தருடைய வருகையோ எப்பொழுது இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அதற்காகத்தான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய வருகை எப்பொழுது இருக்கும் என்று தெரியாது. ஆனால் மரணமும் அதே போலத்தான், எப்பொழுது வரும் என்று யாரும் என்ன செய்ய முடியாது, கணிக்க இயலாதே. ஆகையினால் தான் இந்த வசனம் சொல்லுகிறது, ஆகையால் இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஐயா, அடுத்த வசனங்கள் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியாக, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் வெந்து உருகி போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும்
பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சன்னதி முன் காணப்படும்படிக்கு தேவ பிள்ளைகளே ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டம். என்ன சம்பவிக்கும் என்று நமக்கு தெரியாது. உலகத்தினுடைய சகல காரியங்களும் இன்றைக்கு தலைகீழாய் மறிந்து போய் கொண்டிருக்கிறது. ரஷ்யா உக்ரைனோடு கூட பயங்கரமான யுத்தத்தில் காணப்படுகிறது. இப்பொழுது இஸ்ரேல் தேசம் நான் யுக்ரைனுக்கு ஆதரவாய் உன்னோடுடைய யுத்தம் பண்ணும்படிக்கு வருவேன் என்று சொல்லி எச்சரித்து இருக்கிறார்கள். அப்படி ஒருவேளை சம்பவிக்குமானால் கர்த்தருடைய நாள் அதற்கு முன்னே சீக்கிரமாய் சம்பவித்ததாகும். ஆகையால் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாள் எப்பொழுது என்று சொல்லி நாம் ஒருவரும் என்ன செய்யோம் அறியோமே. ஆகினால் தான் இந்த காலவேளையில் உங்களோடு தேவ ஆவியானவர் நிமித்தம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த காலவேளையில் உங்களோடு சொல்லுகிறேன். நான் எவ்வளவாய் பரிசுத்தம் அடைய வேண்டுமோ அவ்வளவாய் கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தத்தை நாம் சிநேகிப்போம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் போது அருமையான பக்தன் எழுதுகிற வார்த்தை இவ்விதமாய் காணப்படுகிறது. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போமா? யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற ஹல்லேலூயா 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 கர்த்தர் சிநேகிக்கிற. நேற்று ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன். சங்கீதம் 146 அதுல ஒரு வசனம் இவ்விதமாக இருக்கிறது. கர்த்தர் நீதிமான்களை சிநேகிக்கிறார். யாரை சிநேகிக்கிறாரா? நீதிமான்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? சிநேகிக்கிறார். ஆகையால் பிரியமானவர்களே, நீதிமான்களை சிநேகிக்க காரணம் என்ன? அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் என்ன செய்யப்பட்டீர்கள்? கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். அந்த நீதிமான்களை தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? சிநேகிக்கிறவராய் காணப்படுகிறார். காரணம், கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் அந்த நீதிமானுடைய ஜீவிதத்தில் காணப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய பரிசுத்தத்தை கண்டு என்ன சொல்லுவார்? சற்று யோசித்து பார்ப்போம். ஏன் பரிசுத்தம் தேவை? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை என்ன செய்வதில்லையே, தரிசிப்பது இல்லையே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவராயிலும் கர்த்தரை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில கசப்புகளை மறந்து விடுவோம். யாரோடு கசப்போ வெறுப்போ யாதொன்று இல்லாதிருப்போம். நம்முடைய ஜீவிதத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். எனக்கு பிரியமான கர்த்தருடைய ஜனமே, வசனத்தில் வாசிக்க கேட்டோமே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை என்ன செய்வதில்லையே. அவரை தரிசிக்க வேண்டுமானால் பரிசுத்தம் தான் தேவை. இந்த உலகத்தில் எத்தனையோ பேரை தலைவர்களை சந்தித்து விடலாம், யாரையாயிலும் பிடித்து கொண்டு. ஆனால் கர்த்தரை தரிசிக்க வேண்டுமானால் பரிசுத்தம் தேவை. ஒரு போதகர் விதமாய் சொன்னார். ஒரு குறிப்பிட்ட போதகர், நான் பெயரெல்லாம் சொல்ல விரும்பவில்லை, பெரியவர், பெரிய போதகர். அவரை நீங்கள் சந்திக்க வேண்டுமானால் வேற ஒன்று செய்ய வேண்டாம், அவருடைய ஆபீஸுக்கு போங்க, ஒரு கவர்ல காணிக்க வைத்து, ஐயாவை பார்க்கணும், காணிக்க கொடுக்க வந்திருக்கிறேன் நீங்க சொன்னா போதும், வழி விட்டுருவாங்க. நீங்க போய் இந்த காணிக்கையில் 500 ரூபாயோ 1000 ரூபாய் எவ்வளவு இருந்தாலும் சரி அதை கொடுத்து விட்டு வந்துடலாம். அப்ப பார்த்துடலாம், பேசிடலாம். உலகத்தில் வேண்டுமானால் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை சந்திப்பதற்கு பணம் கொடுத்து பார்க்கலாம், அவருடைய முக தரிசனத்தை பார்ப்பதற்கு இதெல்லாம் செய்யலாம். ஆனா கர்த்தருடைய முகத்தை பார்க்க வேண்டுமே. அங்க லஞ்ச லாவண்யம் எல்லாம் செலவாகாதையா.
யாருடைய சப்போர்ட் செலவாகாது, நன்றாய் அறிந்து கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிற காரியத்தை நாம் கை கொள்ள வேண்டியது அவசியம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் ஆயிருக்கிறோம், இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனோ அவர் பரிசுத்தம் உள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் என்ன செய்கிறான் பாத்தீங்களா? வேற ஒன்னும் சொல்லலையா, பரிசுத்தம். ஃபாதர் ஒரு பாட்டு பாடுவாரே, பரிசுத்தம் தான் என் பேச்சு, பரலோகம்தான் என் மூச்சு. பரிசுத்தம் நம்முடைய பேச்சா இருக்கட்டும். வார்த்தைகளிலே மிகுந்த ஜாக்கிரதையோடு இருப்போம். அதனால் தனியே கர்த்தருடைய வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் போது சொன்னார், வெளிப்படுத்தல் 22:11 அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன். ஹல்லேலூயா. ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வோமா? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் ஐயா போதாது, நாம் இன்னும் அந்த நிலைமைக்கு ஏதுவாய் எட்டவே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு ஒப்பாய் நம்முடைய ஜீவிதம் காணப்படுகிறதா? அருமையான தீர்க்கதரிசியாய் ஏசாயா, ஆண்டவர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டான். கண்டவன் முதலாவது சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஐயோ நான் அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள மனுஷர் நடுவிலே என்ன செய்கிறேன்? வாசமாயிருக்கிறேன். சேனைகளின் ராஜாவாகிய கர்த்தரை என் கண்கள் என்ன செய்தது? கண்டதே என்று சொன்னார். அந்த நேரத்திலே கேருபீன்களில் ஒருவன் பறந்து வந்து பலிபீடத்தின் நெருப்பிலே குரட்டினாலே ஒரு தழலை எடுத்து கொண்டு வந்து ஏசாயாவின் நாவிலே வைத்து, இதோ இது உன்னை தொட்டதினாலே நீ என்ன ஆனாய்? உன் அசுத்தம் அல்லது அக்கிரமம் நீங்கி உன் பாவம் என்ன செய்யப்பட்டது? நிவர்த்தி ஆயிற்று. ஐயா, கர்த்தரை கண்டுவிட்டால் காண்கிற மனுஷன் முதலாவது சொல்லுகிற வார்த்தை, ஐயோ நான் அதமானே. இடத்துல ஒன்றில்லையா, இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்து. ஒவ்வொரு நிமிஷந்தோறும் கர்த்தரை பார்த்து சொல்ல வேண்டியது அவசியம். ஆண்டவரே இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே நீர் விரும்புகிற பரிசுத்தம் என் வாழ்க்கையிலே உண்டாகட்டும். கர்த்தர் அருமையான ஆரோனை குறித்து சொல்லும் போது கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் என்ன செய்தார்களா? பொறாமை கொண்டார்கள். வசனத்தை வாசிப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம், சங்கீதம் புஸ்தகம் 106:16 வசனம். பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும். பார்த்தீர்களா? கர்த்தர் சொன்ன வார்த்தை இது, மனுஷன் சொல்ல. இன்றைக்கு அநேக போதகர்கள் தங்களுக்கு பெயருக்கு முன்னாக நிறைய பட்டம் போட்டுக்கிறாங்க. அவங்க படிச்சாங்களோ படிக்கலையோ என்னவோ. எனக்கு தெரிந்த ஒருவர் இருக்கிறார், அவர் அப்போஸ்தலர் என்று பட்டமும் எழுதி எப்போதும் சொல்லுவார், அப்போஸ்தலர் என்று சொல்லி. ஒரு சிலர் ரெவரண்ட், டாக்டர், ரைட் ரெவரண்ட், மாடரேட்டர் எல்லாம் போட்டுக்கிறாங்க. அவருடைய அர்த்தம் அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ இதெல்லாம் செய்கிறாங்க. நல்ல கவனிங்க, நமக்கு அது வேண்டாம். நமக்கு அப்படிப்பட்ட பட்டங்கள் நமக்கு மற்றவர்களாலே அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட நாம் விரும்ப வேண்டாம். அருமையானவர்களே, நன்றாய் கவனியுங்கள். ஒரு பைபிள் ஸ்கூல்ல டீச்சராக இருந்தவர் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேட்டார், அப்போஸ்தலர் என்பதற்குரிய அர்த்தம் என்ன?
நாளைக்கு அதனுடைய அர்த்தத்தை வந்து சொல்லுங்கன்னு சொன்னார். அப்போ அடுத்த நாள் கிளாஸ் கூடிட்டு வகுப்பறையில் ஆசிரியர் வந்தார். முதலாவது அவர்களோடு கூட எல்லாம் பேசி முடித்த பிறகு, நேற்று தினத்திலே ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தேனே, அப்போஸ்தலர் என்றால் அவருடைய அர்த்தம் என்ன, அவருடைய காரியம் என்ன சொல்லுங்கள் என்று சொல்லி. அது ஒரு மலையாள பைபிள் ஸ்கூல். அப்போ ஒரு துடுக்கான ஒரு மாணவன் எழுந்து நின்று சொன்னான், அப்போல் ஸ்தலம் வேடிக்கிற மனுஷரா அப்போஸ்தலர். நான் சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ இடம் வாங்கி சேர்க்கிறவங்க தான் யாரு? அப்போல் ஸ்தலம் வேடிக்கின்றவர் அப்போஸ்தலர். அதல்லையா அப்போஸ்தலர். அப்போஸ்தலருடைய அடையாளங்கள் என்று சொல்லி அருமையான கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது சொன்னார். வாசிப்போமா? 2 கொரிந்தியர். அது சொல்லாம இருக்கவும் வழி இல்லை, சொல்லித்தான் ஆகணும். வாசிப்போம். 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். மேன்மை பாராட்டி புத்தியீனனானே நீங்கள் இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவு குறைந்தவனாயிராதபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதா இருந்ததே. அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே என்ன செய்யப்பட்டது? அப்போஸ்தலருக்குடைய அடையாளம் என்ன? இங்க வசனம் முதலாவது பொறுமை, 2வது அதிசயம் நடக்கணும், 3வது அற்புதம் நடக்கணும், வல்லமை காணப்பட வேண்டும். இதெல்லாம் இருந்தா தான் அவன் என்ன சொல்லுங்க, அந்த மனுஷன் அப்போஸ்தலன். கர்த்தருடைய வேதத்தில் வருவோம். இன்னொரு காரியத்தை நான் சொல்லி நான் கடந்து போகிறேன். வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வாசிப்போம். 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படி தாம் அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். என்னத்துக்கு ஏற்படுத்தினார்னு வசனத்துல சொல்லிட்டேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். லூக்கா 6:13. பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். பாத்தீங்களா? யார் தான் பேர் இடணும் சொல்லுங்க. யார் பேர் அடைக்கும்? பேர் சொல்லணும், கர்த்தர் சொல்லணும். நீ அப்போஸ்தலன் என்று யாரால் சொல்லப்படணும்? தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே அப்போஸ்தலன். கர்த்தர் சொல்லணும், நீ அப்போஸ்தல ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய், நீ அப்போஸ்தலன் என்று சொல்லு. நல்ல கவனிங்க. அப்போஸ்தலன் ஊர் சுற்றி திரிந்து எல்லா இடங்களிலேயும் கர்த்தருடைய சபையை ஸ்தாபிக்கிறவன் தான் அப்போஸ்தலன். குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறது அல்ல. ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு இப்படியே சுற்றி சுற்றி வந்துட்டு நான் அப்போஸ்தலன் சொல்றது அல்ல அப்போஸ்தலன். நன்றாக கவனிங்க. அது போட்டு, அது வேண்டாம் நமக்கு. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்வதற்காகத்தான் இதை சொன்னேன். நன்றாக கவனிக்கணும். அப்போ கர்த்தருடைய வசனம் சொல்லுகிற வார்த்தை கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன். அருமையான சூனேமியால் தன் வீட்டுக்கு அடிக்கடியாய் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவை பார்த்து சொன்னார், நம்முடைய வீட்டுக்கு அடிக்கடியாய் வந்து போகிற இவர் இந்த தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான் என்று என்ன செய்கிறேன்? காண்கிறேன். புருஷனை நோக்கி, போதுமா?
அந்த வசனத்தை வாசிருங்களேன். அவள் தன் புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் எப்போது வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று என்ன செய்யற பாத்தீங்களா? அந்த அண்மையான சூனேமியால் அறிந்து கொண்டால் இவர் யார்? தேவனுடைய மனுஷன் மட்டுமல்ல, அவர் ஒரு பரிசுத்தவான் என்று கண்டுபிடித்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையாய் காணப்பட வேண்டியது அவசியம். இது இரண்டாவது காரியத்துக்குள்ள போக சற்று வேகமாய் நான் போக விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லாவற்றிலேயும் என்ன செய்யுங்கள்? ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம். அருமையானே, ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். மூன்றாவது காரியம், எல்லாவற்றிலேயும் என்ன செய்யுங்கள்? ஸ்தோத்திரம் செய்யுங்கள். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். எல்லா காலத்திலும் கர்த்தரை நான் என்ன செய்வேன்? ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது அதிகமாய் சொன்னார். நம்முடைய ஜீவிதத்தில் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோமா? நன்றாய் கவனிக்கணும். சங்கீதம் 50:23 வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். அப்ப யாரை மகிமைப்படுத்துகிறோம்? ஸ்தோத்திர பலியின் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அதை நன்றாய் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினால் கர்த்தர் என்ன செய்கிறார்? மகிமைப்படுகிறார். அருமையானே, 69ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது அங்க வசனம் சொல்லுகிறது இவ்விதமாக. வாசிப்போமா? 29-30 வசனங்கள். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் என்ன செய்வேன்? மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளமுள்ள கால எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு, ஆடு மாடெல்லாம் கொண்டு வரத பார்க்கிலும் எதுதான் கர்த்தருக்கு பிரியம்? ஸ்தோத்திர பலி செலுத்துவது. அருமையானே, எப்ப ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும்? சங்கீதம் 50:14-15 வசனங்களை வாசிப்போ. நீ உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி, இல்லமா ஒரு வாசனம், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செய்து ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி சொல்லுங்க, கூப்பிடு, நான் உனக்கு என்ன செய்து? நான் உனக்கு நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்ன செய்வாய்? நல்லா கவனிக்கணும். 2 சமயமும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். எப்போ? நீ ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பலிகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி என்ன செய். அப்ப ஆபத்து வந்திருக்குன்னா முன்னாடியே கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிடணும். கூப்பிடுறதுக்கு முன்னாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ணிட்டா கர்த்தர் என்ன செய்வார்? நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை என்ன செய்வாய்? அப்ப மகிமைப்படுத்துறது எப்படி? ஸ்தோத்திர பலியின் மூலமாய்த்தான். அருமையானே, எல்லா காலத்திலும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். எத்தனையோ காரியங்களை நாம் சொல்ல முடியும். நேரம் இல்லாதபடி அந்த சாட்சிகளை சொல்ல விரும்பவில்லை. ஸ்தோத்திரம் செலுத்துவது செம்மையானவர்களுக்கு தகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் ஸ்தோத்திரம் பலி செலுத்தினால்தான் பரலோகத்திலும் என்ன செய்ய முடியும்? ஸ்தோத்திர பலி செலுத்த முடியும். பரலோகத்தில் இப்படிப்பட்ட பிரசங்கம் எல்லாம் கிடையாது. இரவும் பகலும் எப்போதும் அவர்கள் ஓய்வில்லாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று என்ன செய்வார்களாம்? ஓய்வில்லாமல் கர்த்தரை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அதுக்கு தான் இங்க ட்ரைனிங்கே கொடுக்கப்படுது. எதுக்கு? பரலோகத்தில் போய் நம்ம வாயை அடைச்சு நிற்கவே முடியாது. என்ன செய்யணும்? ஸ்தோத்திர பலி செலுத்தி கொண்டே இருக்கணும். இங்க வாய் அடைச்சிட்டு இருந்தோம்னா அங்கேயும் போய் என்னதான் செய்வோம்? வாய் அடைச்சிட்டு தான். நல்ல கவனிங்க, வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும்.
சில பேர் சோத்திரம் 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 அவ்வளவுதான். அப்படி அல்ல, நன்றாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய ஜீவிதத்தில் கர்த்தரை எவ்வளவு அதிகமாய் ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி அடுத்ததுக்குள்ள போக விரும்புகிறேன். சங்கீதம் 147 12வது வசனத்திலிருந்து வாசிப்போம். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி, அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை இது செய்யணுமானால் என்ன செய்யணுமா? எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி. எருசலேம் தேவனுடைய நகரம், பரிசுத்தவான்கள் தங்கி இருக்கிற இடம். அப்போ அங்க எருசலேமுக்கு எதற்கு போவார்கள்? கர்த்தருடைய ஜனங்களாகிய அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக 122 சங்கீதம், அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக ஜனங்களாகிய கோத்திரங்கள், கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். எங்க போகணும்? எருசலேம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. எருசலேமில் கர்த்தருடைய ஆலயம் இருக்கு. அப்ப ஆலயத்திற்கு வருகிறவர்கள் என்ன செய்யணும்? கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். அப்படி ஸ்தோத்தரித்தால் வசனம் சொல்லுகிறது, அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி. அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் பாதுகாக்கிறவர் என்று அர்த்தம். வேதத்தில் வாசிக்கிறோமே, கர்த்தர் யோபையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி என்ன செய்தாரா? வேலி அடைத்தார். கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்குங்க. நல்ல கவனிங்க, கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். சங்கீதம் 121 வாசிக்கிறோம். அதெல்லாம் இரவும் பகல் அவர் பாதுகாக்கிறவர், உறங்காமலும் தூங்காமலும் பாதுகாக்கிறவர். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை கர்த்தர் பாதுகாப்பு வேண்டையா. கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் என்னை பாதுகாத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிறோம். வீட்டில் குடும்ப ஜெபம், நான் வெளியே புறப்படும் போதும் வாகனத்தில் உட்கார்ந்தாலும் சரி, என்ன செய்தாலும் கர்த்தரை முதலாவது ஸ்தோத்திர பலி செலுத்து. அதற்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். வசனம் சொல்லுகிறது, அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். பாத்தீங்களா? யார? நீங்க பெற்றோரே, நீங்க ஸ்தோத்திர பலி செலுத்தினால் உங்க பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருப்பாங்க? இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளை போலவும். 144 சங்கீதம், 144 சங்கீதம். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளை போலவும், எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூலை கற்களை போலவும் இருப்பாங்கய்யா. அவங்க எப்படி இருப்பாங்க? ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஏசாயா 8:18. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும். அங்க ஒரு வசனம் நல்ல தெளிவா சொல்லி இருக்கு. என்ன தெரியுமா வார்த்தை? கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். நல்ல கவனிக்கணும். கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? வசனம் சொல்கிறது, அற்புதங்களாய் அடையாளங்களாய் காணப்படுவார். ஆயினால கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகளானால் நாம் செய்ய வேண்டிய காரியம், ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் பிள்ளைகளை பராமரித்துக் கொள்ளும், என் பிள்ளைகளை பாதுகாத்தருளும், இந்த உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கு அல்லது மாயான இச்சைகளுக்கு அவர்கள் விழுந்து விடாதபடி பரிசுத்த வாழ்க்கை வாழ உதவி செய்யும் என்று சொல்லி கருத்தாய் ஜெபிக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. ஏதோ குழந்தை பெற்றுட்டோம், வளர்த்துறோம், அது எப்படி வேண்டாலும் நடக்கட்டும்,
பாஸ்டர் அவங்க இஷ்டத்துக்கு நடக்கட்டும் பாஸ்டர், ஏன் கண்ட்ரோல் பண்ணணும்? வேதம் சொல்லுகிறது உன் பிள்ளைகளை என்ன எப்படி வளர்த்தணும்? சிட்சித்து கர்த்தருடைய போதனையிலும் அவருடைய சிட்சையிலும் என்ன செய்வீர்களாக? வளர்ப்பீர்களாக. வசனத்தில் நான் வாசிக்கிறோம் ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை. இந்த காலை வேளையிலே நான் வாசித்தேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம், இன்றைக்குரிய வேத பகுதி அது. வாசிப்போமா? 17வது வசனத்தை வாசிப்போம். 30-17. தகப்பனை பரிகாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும். எது தின்னும்? கழுகின் குஞ்சுகள் தின்னும். யார? தகப்பனை பரியாசம் பண்ணுது. பாரு, மொட்டைத்தலை சொட்டை, இப்பவே கிழவன் ஆயிட்டாரு. அப்படியே முடியெல்லாம் என்ன ஆயிடுச்சு? அப்புறம் கிழவா. இதெல்லாம் நடக்குது சில வீடுகளில். பாரு, இப்பவே அப்பாவுக்கு நடக்க முடியல, இப்பவே தள்ளாடுறாரு. என்னெல்லாம் இந்த உலகத்தில் சொல்றாங்க தெரியுங்களா? சின்ன பிள்ளைங்க கேட்டா இதெல்லாம் நியூ ஜெனரேஷன். எது நியூ ஜெனரேஷன்? இதுவா? நல்ல கவனிங்க. நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய முறையில் என்ன செய்யணும்? வளர்த்தணும். நம்முடைய பிள்ளைகள் சீராய் சிறப்பாய் அவர்கள் கர்த்தருக்கேற்ற வளர்த்தில வளர்த்தணும். அப்பாவை பார்த்து பரிகாசம் பண்றதோ, அடுத்தது வசனம் சொல்லுகிறது தாயை அசட்டை. அம்மா சொல்றாங்க, ஏய் அந்த பாத்திரத்தை கழுவு, உங்களுக்கு வேலை இல்லை, போய் நீயே விளக்கு. சின்ன பிள்ளையிலேருந்தே பழக்க வைக்கணும் நம்ம பிள்ளைகளை. இது சின்ன பிள்ளை பாஸ், இதை போயிட்டு பாத்திரம் கழுவ சொல்லலாமா? அவங்க சாப்பிட்ற பிளேட்டை அவங்கள கழுவ வைக்கணும். இல்லை இல்லை, நீ அப்படியே வச்சுட்டு போ, நான் கழுவிடுறேன். அந்த பழக்கம் பழகுச்சுன்னா நீங்கள் கட்டி கொடுத்த இடத்துல போனாலும் எப்படி தான் இருக்கும்? என்ன பாஸ் எங்கள் பிள்ளை சின்ன பிள்ளை, அதெல்லாம் பழகாமல் இருக்குமா? இங்கே 5ல் வளையாது 50ல் என்ன செய்யாது? வளையாது. எல்லாத்தையும் பழக்கி கொடுக்கணும். முதலாவது மீன் வெட்டுறதுக்கும் பழக்கி கொடுக்கணும், கறி வெட்டுறதுக்கும் பழக்கி கொடுக்கணும். எல்லாத்தையும் பழக்கி கொடுத்தா தானே ஆகும். மீன்கார வரா, மீனை இன்றைக்கி நான் ஒன்றும் க்ளீன் பண்ண திரும்ப நீங்களே பண்ணீங்கன்னு வாங்கி வச்சிட்டிங்கன்னு வைங்க, அது நாரி போகிறதா? அதெல்லாம் பழகி இருக்கணும். தொட்டில் பழக்கம் எது வர? சுடுகாடு வர நம்ம பிள்ளைகளுக்கு பழகி கொடுக்கணும். பிள்ளைகள் பரிகாசம் பண்ண ஒரு நாள் இடம் கொடுக்கவே கூடாது. கர்த்தருடைய போதனையை சொல்லி கொடுத்து, நீ இப்படி பண்ணினா உன் கண்ணை யார் பிடுங்கும்? நதியின் காகங்கள் பிடுங்கி கழுகின் குஞ்சுகள். பாருங்க, காக்கா எதையாயிலும் தூக்கிட்டு போகும், ஆனா வேகமாய் வந்து கழுகு அது வாயிலிருந்து என்ன செய்யும்? பறிச்சுட்டு போய். அதனால் அதெல்லாம் சம்பவிக்காம இருக்கணும்னா, கர்த்தருடைய சிட்சை நமக்கு வராம இருக்கணுமானா, நம்முடைய பிள்ளைகளை சரியாய் போதித்து நடத்தணும். அதற்காகத்தான் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றிலேயும் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் செய்யுங்க. இன்னும் 2 காரியத்தை நான் வசனத்தில் வாசித்து முடிப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 3:17. தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே. பார்த்தீங்களா? தீமை செய்து பாடு அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். நமக்கு வருகிற பாடுகள் எல்லாவற்றிலும் அது தீமை செய்து வருகிறதா இருக்கக்கூடாது, நன்மை செய்து வந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எவ்வளோ உதவி செஞ்சேன், என்னை பார்த்து இப்படி பேசிட்டாங்க, எனக்கு விரோதமாக எழும்பிட்டாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதனால நீங்க ஒரு நாள் குறைந்து போக மாட்டீங்க. எத்தனை நன்மை செஞ்சேன்,
தொற்கால் மரித்து போனால் அங்க இருந்த விதவைகள் எல்லாரும் தொற்கால் தங்களுக்கு செய்து கொடுத்த வஸ்திரத்தை என்ன செய்தார்? அங்கிகள் எல்லாம் காண்பித்தார்கள். எவ்வளவு நன்றி உள்ளவங்க. ஆனால் நன்றி இல்லாதவர்களும் இருக்கிறாங்க. நம்ம எத்தனையோ கஷ்டத்தின் மத்தியில சிலருக்கு உதவி செய்யும் போது அவர்கள் அதை மறந்து நம்மைக்கு விரோதமாய் பேசு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 6:39-40 வசனங்கள். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாதபடி கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். கடைசியாய் தேவனுடைய சித்தம் என்ன? கடைசி நாளில் அவனை எழுப்புவதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எத்தனையோ பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக மரித்து போனார்கள். அருமையான அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொன்னார், கர்த்தருடைய வருகையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் போதுமா? கர்த்தருடைய வருகையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம். அப்ப பவுலுடைய வாஞ்சை என்ன? அவருடைய காலத்திலேயே கர்த்தர் வருவார் என்று
ஆவலோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் கர்த்தர் வரவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலடியார் மரித்து போனார். ஆனால் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிற நாம் எத்தனையோ பரிசுத்தவான்கள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம், கேட்கிறோம். ஆகையால் மரித்த பரிசுத்தவான்களை கர்த்தர் கடைசி நாளில் என்ன செய்வார்? எழுப்புவார். அது அவருடைய சித்தமாயிருக்கிறது. உயிரோடு இருக்கிற நாமும் மேகங்கள் மேல் ஆகாயத்தில் என்ன செய்யப்பட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற கர்த்தரை பார்த்து கேட்போம். ஆண்டவரே, ஒருவேளை நான் மரித்தால் நித்திய ஜீவனுக்கு அவகாசியாய் நான் உயிரோடு எழுப்பப்பட இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் எப்போதும் எப்படி இருக்கட்டும்? குற்றமற்றதாயிருப்பதாக. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படிக்கு காக்கப்படுவதா. இந்த சரீரம், இந்த ஆவி, ஆத்மா குற்றமற்றதாய் காணப்படுவது. ஒரு பிரசங்கியார் விதமாய் சொல்கிறார், இந்த சரீரம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை, நம்முடைய ஆவி சுத்தமா இருந்தா போதும். அருமையானே, ஆவி மட்டுமல்ல, ஆத்மாவும் இந்த சரீரமும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. நன்றாய் கவனிங்க. இன்றைக்கு சத்தியத்தை மாற்றி போதிக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. நேற்று ஒருத்தருடைய பிரசங்கத்தை கேட்டேன், வேடிக்கையாய் காணப்படுகிறது. கர்த்தர் நிறைய கிருபை கொடுத்துருக்க. நீ என்ன பாவம் செஞ்சாலும் சரி, நீ மரிக்கிறதுக்கு முன்னாடி நீ கர்த்தரை நோக்கி ஒரு பாவ அறிக்கை செஞ்சா போதும். சாவு எப்படி வரணும் யாருக்கும் தெரியுங்களா? தூங்கிட்டு இருக்கும்போதே போயிடுறாங்க. இப்படிங்கிறான், ஐயோ அப்படின்ட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ எங்கே போய் பாவ அறிக்கை பண்ணுறது? அதெல்லாம் கூடாத காரியம், அதெல்லாம் வேடிக்கையான பிரசங்கம். அதில் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், அப்படி பரலோகத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு தூதன் இடம் கொடுக்கலன்னா என் பேரை சொல்லுங்க, உள்ளே விட்டுருவான். இவர் பெரியவர், கர்த்தர், இவர் பேரை சொன்னால் விட்டுருவாராம். ஏன்னா பைபிளில் இருக்க தானே போதிச்சேன். பைபிளில் சரீரம் அசுத்தமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கார். நான் உங்களை அசுத்தத்திற்கு இல்லை பரிசுத்திற்கே என்ன செய்திருக்கிறேன், அழைத்திருக்கிறேன்னு சொல்கிறாருல்ல. அப்படி என்னையும் கேட்டு உடனே நான் உடனே சொல்லுவேன், பவுல் தாயா எழுதி வச்சார் நிருபம் அப்படி. அப்போ ஏசுநாதரையும் கூப்பிடுவேன், நரகத்துக்கு வாங்க. என்னங்க இப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு கையை தட்டிக்கிட்டு கூத்தாடுறானுங்க நிறைய பேர். ஜாக்கிரதையாக இருப்போம். சத்தியம் இன்னதென்று நமக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. கற்றுக்கொண்ட சத்தியத்தில் நிற்போம். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படட்டும். கர்த்தாவே, எங்களை காத்து கொள்ளும். நம்முடைய வருகைகளை ஆயத்தப்படுத்தும். ஜெபிப்போமா? நம்ம எல்லாரும் எழுந்திருந்து தர்மியான காலை வழியில கேட்ட வசனத்திற்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாய் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இரண்டாவது காரியத்தை நாம் வசனத்திலே இருந்து பார்த்தோம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அதுவே தேவனுடைய சித்தம். மூன்றாவது காரியம், நீங்கள் நன்மை செய்து பாட அனுபவிப்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. கடைசியாய் கடைசி நாளில் எழுப்புவதே கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற கர்த்தருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? ஒரு பாடலுடைய முதல் சரணத்தை மட்டும் நான் பாடி ஜெபிக்க விரும்புகிறேன். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் பாடை. பாடல் பாடுகிற வேளையிலே கர்த்தருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். என்னுள்ளில் பலமாக தோனிக்குதே தேவ சித்தம் நிறைவேற என்னையுமோ படைக்கீரே. தேவ சத்தம் என்னுள்ளில் பலமாக
தோணிக்குதே. ஒரு சரணத்தை பாடணுமே. கடைசி சரணத்தை பாடுங்க. தெரியலையா? ஸ்டார்டிங் சொல்லுங்க. நான் சொல்றேன். கஷ்டமெல்லாம் தொலையும், கஷ்டமெல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அண்ணா. கஷ்டமெல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அண்ணா. இரட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைத்திடுவார். இரட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைத்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற இதையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளும் பலமாக துணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற இதையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளும் பலமாக துணிக்குதே. சோதனையை சகிப்பவனே, சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. சோதனையை சகிப்பவனே, சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. ஜீவக்கிரீடம் வெற்றிடுவான், வெற்றிடுவான். ஜோதியாய் பிரகாசிப்பான். ஜீவ கிரீடம் வெற்றிடுவார், ஜோதியாய் பிரகாசிப்பார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சித்தம் இன்னதென்று நாங்கள் ஆராய்ந்து அறிந்து, ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தம் என்றும், நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் என்றும், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திர பலி செலுத்துவது தேவனுடைய சித்தம் என்றும், தீமை செய்து பாடனுப்பிப்பதிலும் நன்மை செய்து பாடனுப்பிப்பது தேவனுடைய சித்தம் என்றும், கடைசி நாளில் நாங்கள் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு எழுப்பப்படுவது தேவனுடைய சித்தம் என்றும் எங்களுக்கு போதித்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய சித்தத்தை அறிந்து கொண்டவர்களாய் நாங்கள் அதை கர்த்தாவே நிறைவேற்றி எங்கள் ஒவ்வொரு கணக்கிரகம் செய். நாங்கள் ஒருபோதுமா ஜாக்கிரதையாயிராதபடி மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து நோக்கி இருக்க எங்கள் ஒவ்வொரு கணக்கிரக செய்யும். வசனத்தை கேட்டு நம்முடைய மக்களை ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய கரத்தில் சமூலமாய் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை கூட இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.